நமது ஃபைனான்ஸ்களில் பார்ட்னர்கள் இல்லாம லோன் மற்றும் டெபாசிட் மற்ற வரவு செலவுகள்ல ஈடுபடும் பார்ட்டிகளின் விவரங்களை பார்ட்டி டீடைல்ஸ் பகுதியில பதிவு செய்யணும். இந்த பார்ட்டி டீடைல்ஸ் பகுதியினை ஓபன் செய்ய மாஸ்டர் என்ற மெனுவினை கிளிக் செய்து அப்போது தோன்றும் திரையில பார்ட்டி டீடைல்ஸ் என்ற சப்மெனுவை கிளிக் பண்ணணும். இது மூலமா பார்ட்டிகளை பதிவு செய்யறதுக்கான திரையை தோன்ற செய்யலாம். இந்த பார்ட்டி டீடைல்ஸ் பகுதியானது 3 பிரிவுகளா கொண்டிருக்கும். முதல் பிரிவு பார்ட்டிகளின் அடிப்படை விவரங்களை பதிவு செய்யும் பிரிவு. இரண்டாவது பிரிவு நம்ம முன்பு சேமித்த பார்ட்டிகளின் விவரங்களை காண்பிக்கும் பிரிவு. மூன்றாவது பிரிவு நம்ம பார்ட்டிகளுக்கு இங்கிருந்தபடியே போன் செய்யும் வசதி கொண்டிருக்கும் பிரிவு. ஒரு பார்ட்டி நம்மிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஃபைனான்ஸ்கள்ல லோன் வாங்கி இருந்தாலும் இந்த பார்ட்டி டீடைல்ஸ் பகுதியில ஒரு முறை அவரது விவரங்களை பதிவு செய்தா போதும். நம்ம அனைத்து ஃபைனான்ஸ்களுக்கும் லோன் அல்லது டெபாசிட்டுகளை பயன்படுத்த முடியும். இந்த இரண்டாவது பகுதியில ஏதேனும் ஒரு பார்ட்டிகளின் விவரத்தின மவுஸ் மூலமா கிளிக் செய்தா அந்த விவரங்கள் முதல் பகுதியில காட்டும். மேலும் அந்த பார்ட்டியின் மொபைல் நம்பர் மூன்றாவது பகுதியில காட்டும். இது நம்ம இங்கிருந்தபடியே போன் செய்யும் வசதியை கொண்டிருக்கும். இந்த இரண்டாவது பகுதியானது சீரியல் நம்பர், லெட்ஜர் நேம், டாக், அட்ரஸ் லைன் 1, மாஸ்டர், மொபைல் நம்பர் ஆகிய களங்களை கொண்டிருக்கும். ஒரு புதிய பார்ட்டியை பதிவு செய்ய ஆட் என்ற பட்டனை கிளிக் செய்தோ அல்லது கீபோர்டில் உள்ள F5 என்ற பட்டனை கிளிக் செய்தோ பதிவு செய்ய தொடங்கலாம். பார்ட்டி நம்பர் என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டியோட நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். நேம் என்பதற்கு எதிரே உள்ள முதல் கட்டத்துல மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மிஸ், மிஸ்ஸஸ் இந்த மாதிரி மாத்திக்கலாம். இரண்டாவது கட்டத்துல அந்த பார்ட்டியோட பெயரை டைப் செய்யணும். முதல்ல பெயரை டைப் செய்து அதுக்கப்புறம் அவங்களோட இனிஷியலா டைப் செய்யணும். டாக் என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டியோட அடையாள சொல்ல டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டி வந்து மளிகை கடை வச்சிருக்காரு அப்படின்னா அந்த டாக் என்பதற்கு எதிரே மளிகை கடை அப்படின்னு நீங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். சி நேம் அதாவது கேர் ஆஃப் நேம் என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டியோட கேர் ஆஃப் நபரின் பெயர்னு டைப் செய்யணும். முதல் கட்டத்துல சன் ஆஃப் இல்ல டாட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கட்டத்துல அந்த நபரோட பெயரை டைப் செய்யணும். அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 என்பதற்கு எதிரே அந்த பார்ட்டியோட முகவரியை டைப் செய்யணும். சிட்டி என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த நபரின் ஊரினையும், பின்கோடு என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த ஊரின் பின்கோடு எண்ணையும் டைப் செய்யணும். லேண்ட்லைன் நம்பர் என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த லேண்ட்லைன் நம்பரையும், மொபைல் நம்பர் 1 என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டி வழக்கமா பயன்படுத்துற மொபைல் நம்பரை டைப் செய்யணும். நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து அனுப்புற SMS மற்றும் கால் வந்து அந்த மொபைல் நம்பர் 1 அப்படின்றதுக்கு தான் போகும். அதனால மொபைல் நம்பர் 1 வந்து டைப் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். மொபைல் நம்பர் 2 என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டியோட வேறொரு மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டியோட இமெயில் அட்ரஸை டைப் செய்யணும். மாஸ்டர் பார்ட்டி என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்துல அந்த பார்ட்டிக்கு யாரேனும் மாஸ்டர் பார்ட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள தேர்வு செய்யணும். இந்த மாஸ்டர் பார்ட்டியோட பெயர் முன்பே பார்ட்டி டீடைல்ஸ் பகுதியில பதிவு செய்திருக்கணும். இவ்வாறு அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பின்னாடி அப்டேட் என்ற பட்டனை பிரஸ் செய்தோ அல்லது கீபோர்டில் உள்ள F7 என்ற பட்டனை பிரஸ் செய்தோ அந்த பார்ட்டி குறித்த விவரங்களை சேமிக்கலாம். இவ்வாறு பார்ட்டி குறித்த விவரங்களை சாஃப்ட்வேர்ல பதிவு செய்யலாம்.